I welcome you to our morning worship service. Today is the third Sunday in the week of the resurrection, the 25th of April 2021. உங்கள் அனைவரையும் அருமைச்சகராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் அன்புடன் வாழ்த்தி வரவேற்கின்றேன். உயிர்த்தெழுந்த திருநாளுக்கு பின் வருகின்ற மூன்றாவது ஞாயிறாக இருக்கின்றது 2021 ஏப்ரல் மாதம் 25ஆம் தேதி. அல்லேலூயா கர்த்தரையே ஏகமாய் துதியுங்கள் என்ற பாடலை நாம் பாடி ஆரம்பிப்போமாக. அல்லேலூயா கர்த்தரையே ஏகமாய் துதியுங்கள், அவர் நடத்தும் செயல்கள் எல்லாம் பார்த்தோரை துதியுங்கள். வல்லமையாய் கிரியை செய்யும் வல்லோரை துதியுங்கள். எல்லோரையும் ஏற்றுக்கொள்ளும் இயேசுவை துதியுங்கள். ராஜாதி ராஜன் நாம் இயேசு ராஜன், பூமியில் ஆட்சி செய்வார். அல்லேலூயா அல்லேலூயா தேவனை துதியுங்கள். பிள்ளைகளே வாலிபரே தேவனை துதியுங்கள். வாழ்வதனே அவர் பணிக்கே கொடுத்து நீர் துதியுங்கள். பெரியவரே பிரபுக்களே தேவனை துதியுங்கள். செல்வங்களே இயேசுவுக்காய் செலுத்தியை துதியுங்கள். ராஜாதி ராஜன் நாம் இயேசு ராஜன், பூமியில் ஆட்சி செய்வார். அல்லேலூயா அல்லேலூயா தேவனை துதியுங்கள். ஜெபம் செய்வோமாக. Let us pray. Most loving, gracious Heavenly Father, we thank you for this privilege again to be part of this online service. We pray, O God, that you'd bless this service for us. You'll bless the word for us, that as we listen to your words, O God, may our hearts be in communication with you, Lord Jesus. Strengthen us, speak to us, and hide thy children under thy shadow of thy cross, O Lord Jesus. ஆண்டவரே, இந்த காலவேளைக்காக நன்றி செலுத்துகின்றோம். இந்த கண்ணொளி ஆராதனையின் மூலமாக நாங்கள் உன்னை ஆராதிக்க நீர் கொடுத்திருக்கும் கிருபைகளுக்காக நன்றி சுவாமி. அப்பா, உங்களுடைய வார்த்தைகளை கேட்கும் போது எங்களுடைய ஆத்துமாக்கள் மோடு கூட ஆண்டவரை உறவாடட்டும் சுவாமி. நீர் எங்களோடு கூட பேசி எங்களை பலப்படுத்தும் ஆண்டவரே. திரு வார்த்தைகளின் மூலமாக எங்களை நீர் பலப்படுத்தும். அப்படின்னு சிலுவின் மறைக்குள் மறைத்து கொண்டு தெய்வம் எங்களோடு கூட பேசி ஐக்கியப்படும்படியாக குமாரன் இயேசுவின் மூலமே வேண்டிக் கொள்கின்றோம் பரமபிதாவே. ஆமென். Our scripture passage for this morning is taken from Matthew chapter 4, reading from verses 18 to 23. இன்றைக்கு காலையில் தெய்வ செய்திக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட கர்த்தருடைய வசனம் பரிசுத்த மத்தேயு எழுதின சுவிசேஷம் 4வது அதிகாரம் 18வது வசனம் முதல் 23வது வசனம் வரைக்கும். Please pause this video for a while and read this gospel passage from Matthew chapter 4, verse 18 to 23. சற்று இந்த வீடியோவை நிறுத்தி வைத்துவிட்டு நீங்கள் இந்த சுவிசேஷ பாகத்தை வாசிக்கும்படியாக கேட்டுக்கொள்கின்றேன். Jesus calls his disciples, "Come, follow me." இயேசு தமது சீஷர்களை அழைக்கிறார். எனக்கு பின் சென்று வாருங்கள் என்று சொல்லி. So here comes a call to follow Jesus, obey his call, and experience everything made new today. அவரை பின் செல்லும்படியான ஒரு அழைப்பை நாம் பெற்றுக்கொள்கின்றோம். அவருடைய அழைப்புக்கு நாம் கீழ்ப்படியும் போது எல்லாம் புதிதாக்கப்படுகின்ற அனுபவத்தை நாம் அடையக்கூடியவர்களாக இருக்கின்றோம். We want to look at 4S today. இன்றைக்கு 4S குறித்து நாம் சிந்திக்க இருக்கின்றோம். Now in the gospel reading we have just read, it talks about Jesus calling his first disciples from being fishermen to
become fishers of men. We see their response as well. Immediately or at once, they were able to follow Jesus. All who had responded to the call of God had been greatly blessed. It was a call of faith, and they responded by faith. Both the Old Testament and New Testament speaks about this. You need not be a great person to follow Jesus, but Jesus will make you great when you follow him. Jesus called these people, and they responded immediately and were greatly rewarded. Following Jesus is a call. Firstly, we see here, this call came to Simon Peter and Andrew, then James and John. And next you can see the other disciples being called by Jesus. Today, you and I have also received this call to follow Jesus. இங்கே நாம் பார்க்கும்போது, இந்த சுவிசேஷ பாகத்தை நாம் வாசித்து பார்க்கும்போது, இயேசு சுவாமி மீன் பிடிக்கின்றவர்களை மனுஷரை பிடிக்கிறவராக மாற்றும்படியாக அவருக்கு பின் சென்று வரும்படியாக அழைக்கிறார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். உடனடியாக அவர்கள் இயேசுவுக்கு பின் சென்று வரக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். பழைய ஏற்பாட்டிலும் சரி, புதிய ஏற்பாட்டிலும் சரி, அவர்கள் விசுவாசத்துடன் கடவுளுக்கு பின் சென்று வரும்போது கடவுள் அவர்களை ஆசீர்வதிக்க கூடியவராக இருக்கிறார் என்று சொல்லி நம்ம வேதத்திலே வாசிக்கக்கூடியவர்களாக இருக்கின்றோம். இங்கே இந்த சீஷர்களை அவர் அழைக்கும் போது உடனடியாக அவர்கள் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு இயேசுவுக்கு பின் சென்று வரக்கூடியவர்களாக இருக்கின்றார்கள். முதல்ல இங்கே சீமோன் பேதுருவை அழைக்கின்றார், அந்திரேயாவை அழைக்கின்றார், பின்பு யாக்கோப்பு யோவானை அழைக்கக்கூடியவராக இருக்கின்றார். அப்படியாக ஒரு சீஷர்களையும் இயேசு அழைக்கக்கூடியவராக இருக்கின்றார். இன்றைக்கு உங்களையும் என்னையும் அவருக்கு பின் சென்று வரும்படியாக இயேசு அழைக்கின்றார். இன்றைக்கு நாம் ஆராய்ந்து பார்க்கும்போது நாம் இயேசுனுடைய அழைப்புக்கு எப்படி செவி கொடுத்திருக்கிறோம், நம்மளுடைய மறுமொழி என்ன என்று சொல்லி நாம் சற்று சிந்திக்க வேண்டியதாக இருக்கிறது. டுடே in obeying the call that Jesus had given to us, how have we obeyed him? So we are called today to examine ourselves in terms of our call to follow Jesus. How are we following Jesus today? Friends, firstly, Jesus calls us to be separated from this world in terms of the places of sin, to be separated from the practices of sin, to be separated from the power of sin. The world is sinful, but God wants us to be separated from the places, from the practices, and from the power of sin. He wants us not to conform to the pattern of this world, but to be transformed into being the kind of people he wants us to be. இங்கே இயேசுவை நாம் பார்க்கும்போது இந்த உலகத்திலிருந்து அதன் பாவ இடங்களிலிருந்தும் பாவ பழக்க வழக்கங்களிலிருந்தும் பாவ அடிமைத்தனம் வல்லமையிலிருந்தும் பிரித்தெடுக்கப்பட்டவர்களாக நாம் அவருக்கு பின் சென்று வரும்படியாக இயேசு நம்மை அழைக்கக்கூடியவராக இருக்கின்றார். இந்த உலகத்திற்கு ஏற்ற வேஷத்தை நாம் போடாதபடிக்கு கடவுளுக்கு பயந்து மாற்றம் அடைந்தவர்களாக, ஒரு முழு திருப்பம் அடைந்தவர்களாக அவருக்கு பின் சென்று வரும்படியாக அவர் அழைக்கின்றார். ஸோ அவருடைய அழைப்பை நான் பார்க்கும்போது பாவத்திலிருந்து பிரித்தெடுக்கப்பட்டவர்களாக, உலகத்திலிருந்து எடுக்கப்பட்டு பாவத்திற்கு அடிமையாக இராதபடிக்கு அதிலிருந்து விடுதலையாக்கப்பட்டவர்களாக நாம் இருக்கும்படியாக இயேசு நம்மை அழைக்கிறார். பிரித்தெடுக்கப்பட்டவர்களாக வாழும்படியாக இயேசு நம்மை அழைக்கிறார். Jesus calls us to be separated from the places, from the practices and from the power of sin. இரண்டாவதாக நாம் பார்க்கும்போது, secondly we see Jesus calling us to submit ourselves to him. அவருடைய அழைப்பிலே நாம் பார்க்கும்போது இரண்டாவதாக அவருக்கு முற்றிலும் முழுவதுமாக சமர்ப்பிக்கும்படியாக இயேசு நம்மை அழைக்கக்கூடியவராக இருக்கிறார். A full, a total submission
to His will. Submitting to God in terms of our time, submitting to God in terms of our talents, submitting to God in terms of our treasure, and submitting to God in terms of our testimony. Even in our thoughts, we are called to be like Christ, having the mind of Christ. He calls us to submit to Him and to set our minds on things above. So therefore, a call to submit, to surrender totally to Jesus and His expectation. இரண்டாவதாக முற்றிலும் முழுவதுமாக அவருக்கு சமர்ப்பிக்கும்படியாக அவர் நம்மை அழைக்கக்கூடியவராக இருக்கிறார். நம்மளுடைய நேரத்திலும் சரி, நம்மளுடைய தாளந்துகளும் சரி, நம்மளுடைய பொக்கிஷங்களிலும் சரி, நம்மளுடைய சாட்சிகளில் கூட அவருக்கு முற்றிலும் முழுவதுமாக அர்ப்பணித்த ஒரு ஜீவியத்தை ஜீவிக்கும்படியாக அவர் நம்மை அழைக்கின்றார். நம்மளுடைய சிந்தையில் கூட நாம் அவருக்கு சமர்ப்பிக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். தெய்வீக சிந்தை உடையவர்களாக இருக்க வேண்டும். கிறிஸ்துவனுடைய சிந்தை நம்முடையதாக இருக்க வேண்டும். மேலானவைகளிலே நாம் சிந்திக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். நம்மளுடைய நேரம், தாளந்துகள், பொக்கிஷங்கள், சாட்சியிலே நாம் அவருக்கு சமர்ப்பித்து நாம் அவருக்கு உண்மையாக வாழ தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். Thirdly, Jesus calls us to live a life of a sacrifice. இயேசு நம்மை அடுத்தாப்பில் மூன்றாவது பார்க்கும்போது தியாகம் செய்கின்ற ஒரு ஜீவியத்தை ஜீவிக்கும்படியாக அவர் நம்மை அழைக்கின்றார். In Luke chapter 9 verse 23, he says, "Deny yourselves, take up your cross daily and follow me." லூக்காவின் சுவிசேஷம் 9வது அதிகாரம் 23வது வசனத்தை நாம் வாசிக்கும்போது நம்மை வெறுத்து ஒவ்வொரு நாளும் நம்மளுடைய சிலுவைகளை சுமந்தவர்களாக அவருக்கு பின் சென்று வர வேண்டும் என்று சொல்லி இயேசு நம்மை அழைக்கிறார். Therefore we must learn to give up certain things in our life. We must learn to deny certain things in our life. And we need to learn to commit ourselves to God. And the sacrifice that we need to make is to come out of our comfort zone and to be of service to Him, to submit to Him, to be separated from the world and to sacrifice to follow Him. இன்றைக்கு நாம் பார்க்கும்போது அடுத்தாப்பில் மூன்றாவதில் நாம் தியாகம் செய்யும்படியாக அவர் நம்மை அழைக்கின்றார். இந்த லூக்கா 9:23 சொல்கிறது போல நாம் வெறுக்கிறவர்களாக இருக்க வேண்டும். சில தியாகங்களை நாம் செய்ய வேண்டியதாக இருக்கிறது. அது மட்டுமல்ல, நம்மளுடைய சிலுவையை ஒவ்வொரு நாளும் சுமக்கிறவர்களாக அவருக்கு பின் சென்று வரும்படியாக அழைக்கிறார். தியாகத்தை செய்யும்படியாக அழைக்கிறார். சில காரியங்கள் நம்மளுடைய வாழ்க்கையில் விட்டு கொடுத்து தியாகம் பண்ணக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். நம்மை வெறுக்கிற தியாகம் செய்யக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். சில காரியங்களிலே நாம் தியாகம் செய்து நாம் அர்ப்பணித்து ஜீவிக்கக்கூடியவர்களாக இருக்கலாம். நாம் இருக்கும் வசதியான சில இடங்கள்லேருந்து நாம் வந்து சில கஷ்டமான சூழ்நிலைகளுக்குள் நாம் சில தியாகங்களை செய்து ஆளாக்கப்பட்டு நாம் தேவனுக்கு சேவைகளை செய்யக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். No one must force us. யாருமே நம்மை வற்புறுத்தக்கூடாது. நாமே சுயமாக சொந்த விருப்பத்தில் நாம் சில தியாகங்களை செய்ய தேவன் நம்மை அழைக்கிறார். God does not want to force us. On our own accord, He wants us to follow Him. And it will be a life full of sacrifice. Fourthly, Jesus calls us to serve Him. நான்காவதாக அவரை சேவிக்கும்படியாக அவர் நம்மை அழைக்கிறார். Yes, no one can be forced to serve Jesus. It must be a joy to serve Him. It must come from within our hearts. நாம் ஆண்டவரை சேவிப்பதற்கு யாருமே நம்மை வற்புறுத்தி சேவை செய்ய சொல்லக்கூடாது. மகிழ்ச்சியோடு, சந்தோஷத்தோடு கூட, ஆனந்தத்தோடு கூட நாம் அவரை சேவிக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். நம்மளுடைய உள்ளான இருதயத்திலிருந்து அவரை சேவிக்கும்படியாக நம்மை அர்ப்பணிக்கக்கூடியவர்களாக இருக்கிறோம். The call to worship as a family is a call to serve Him. குடும்பமாக தேவனை நாம் ஆராதிப்பதில் கூட நாம் பார்க்கும்போது நாம் தேவனுக்கு சேவைகளை செய்யக்கூடியவர்களாக இருக்கிறோம். Getting ourselves involved in the life and ministry of the church is also a call to serving Jesus in the different
ministries that we have in the church is also a call to serve. Being involved in the many ministries of the church is also a call to serve. In the early church, all of them got involved and they met regularly, and we see that the church grew. Now, if we claim to know what the church is and know the Bible, then nothing can stop us from serving God. அருமையானவர்களே, சேவிக்கும்படியாக நாம் அழைக்கப்பட்டவர்களாக இருக்கிறோம். எதுவுமே நம்மை அல்லது யாருமே நம்மை வற்புறுத்த முடியாது. மகிழ்ச்சியோடு கூட ஆனந்தத்தோடு கூட நாம் தேவனை சேவிக்கக்கூடியவர்களாக இருக்கவே. நம்மளுடைய சொந்த வீடுகளிலே, நம்மளுடைய குடும்பங்களிலே நாம் அவரை ஆராதிக்கும் போது நாம் அவருக்கு சேவைகளை செய்யக்கூடியவர்களாக இருக்கிறோம். ஆண்டவரை சேவிக்கிறவர்களாக இருக்கிறோம். திருச்சபையினுடைய ஜீவியம், திருச்சபையினுடைய வாழ்க்கை, திருச்சபையினுடைய ஊழியத்தில் நாம் ஈடுபடும் போது நாம் தேவனை சேவிக்கக்கூடியவர்களாக இருக்கிறோம். திருச்சபையில் இருக்கிற பல்வகையான ஊழியங்களிலே நாம் பங்கு பெறும்போது நாம் தேவனை சேவிக்கக்கூடியவர்களாக இருக்கிறோம். ஆதி திருச்சபை அப்படித்தான். திருச்சபையினுடைய காரியங்களை அவர்கள் பங்கு பெற்றார்கள். அவர்கள் நாள்தோறும் கூடி அப்போஸ்தலருடைய பாதத்தில் அமர்ந்திருந்து அவர்கள் கற்றுக்கொள்ளக்கூடியவர்களாக இருந்தார்கள். ஒவ்வொரு நாளும் அவர்கள் கூடக்கூடியவர்களாக இருந்தார். அப்படியாக ஆண்டவர் அவர்களை வளர்ச்சிக்குள்ளே நடத்தினார். இன்றைக்கு நாம் திருச்சபையிலே பங்கு பெறும்போது, அதனுடைய ஊழியங்களிலே ஈடுபடும் போது நாம் ஆண்டவரை சேவிக்கக்கூடியவர்களாக இருக்கின்றோம். எதுவுமே அவரை சேவிப்பதில் தடையாக வந்து நம்மை தடை செய்ய முடியாது. முழுமனதாக ஆனந்தத்தோடு கூட சந்தோஷத்தோடு கூட நாம் தேவனை சேவிக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். In conclusion, the call of Jesus is not to burden you, but to bless you. Jesus will not force you. He invites you, just like the way he called his disciples. He calls us daily. In our busy, noisy world, Jesus calls us. He speaks to us. In the midst of hearing many different types of calls, do we hear Jesus speaking to us? And if we hear him, then have we responded in faith to the call that he gives us? Our diocesan theme also calls us, as we respond to the call of Jesus by being separated from sin and the world, from submitting, sacrificing, and having the call to serve him, we also can experience everything new in our life, in our family life, in our church life, and in our community life. Because Jesus says, behold, I make everything new. Revelation chapter 21 verse 5. That is the diocesan theme for us. Yes, it concentrates on discipleship. It concentrates on church planting. It also concentrates on leadership training. But the call comes to us first to be separated from sin, to submit ourselves totally to him, to make sacrifices in our lives for him, and to serve him. Yes, Jesus will make everything new. Today we can experience Jesus making everything new in our lives as we respond to the call that he gives us. முடிவிலே அன்பானவர்களே, இயேசு நம்மை அழைக்கிறார். நம்மை பாரப்படுத்துவதற்கு அல்ல, ஆனால் நம்மை ஆசீர்வதிப்பதற்கு அவர் நம்மை அழைக்கிறார். வற்புறுத்த மாட்டார். ஒரு அழைப்புதலை அவர் நம்ம கொடுக்கக்கூடியவராக இருக்கின்றார். ஒவ்வொரு நாளும் அவர் நம்மை அழைத்து கொண்டே இருக்கின்றார். நாம் அதிக பிஸியாக அந்த உலகத்தில் இருக்கிறோம். பல சத்தங்களை நாம் கேட்டுக்கொண்டு இருக்கிறோம். இவைகளின் மத்தியில் அருமையானவர்களே, தெய்வன் நம்மை அழைக்கும் சத்தத்தை நம்மால் கேட்க முடிகின்றதா? அதை கேட்ட பின் நம்மளுடைய மறுமொழி என்ன? விசுவாசத்தில் அவருக்கு பின் சென்று வருகிறவர்களாக நாம் இருக்கின்றோமா? திருமண்டலத்தினுடைய கருப்பொருள் வெளிப்படுத்தின விசேஷம் 21வது அதிகாரம் 5வது வசனம். இதோ நான் எல்லாம் புதிதாக்குகின்றேன்,
என்று சொல்கிற வசனத்தை கருப்பொருளாக நாம் வைத்திருக்கிறோம். ஆம், பிரித்தெடுக்கப்பட்ட அழைப்பை பெற்றிருக்கிறோம், சமர்ப்பிக்க அழைப்பை பெற்றிருக்கிறோம், தியாகம் செய்ய அழைப்பை பெற்றிருக்கிறோம், சேவை செய்ய அழைப்பை பெற்றிருக்கிறோம். இந்த அழைப்பின் மத்தியிலே இயேசு எல்லாம் புதிதாக்குகின்ற ஒரு அனுபவத்துக்குள்ளும் அவர் நம்மை நடத்தக்கூடியவராக இருக்கின்றார். ஆம், நம்மளுடைய சொந்த ஜீவியத்தில் ஒரு மாற்றம் வர வேண்டும், நாம் புதுப்பிக்கப்பட வேண்டும். நம்மளுடைய குடும்ப வாழ்க்கையிலும் அந்த புதுப்பிதலை நாம் அடைய வேண்டும். திருச்சபையினுடைய வாழ்க்கையிலும் அந்த புதுப்பிதலை நாம் அடைய வேண்டும். நம்மளுடைய சமுதாயத்திலும் அந்த புதுப்பிதலை நாம் அடைய வேண்டும். இன்றைக்கு சீஷர்களை அழைத்த தேவன் உங்களையும் என்னையும் அழைக்கின்றார். நாம் இந்த பாவ உலகத்திலிருந்து பிரித்தெடுக்கப்பட்டவர்களாக வாழும்படியாக, தேவனுக்கு முற்றிலும் முழுவதுமாக சமர்ப்பித்தவர்களாக வாழும்படியாக, சில தியாகங்களை செய்யும்படியாக, இன்னும் அவரை சேவிக்கும்படியாக அழைப்பை நாம் பெற்றவர்களாக இருக்கிறோம். இந்த அழைப்பிலே நாம் உறுதி உள்ளவர்களாகவும் உண்மை உள்ளவர்களாகவும் இருக்க நம்மை நாம் அர்ப்பணிப்போமாக. ஜெபம் செய்வோம். ஜெப சிந்தையிலே இந்த பாடலை கேளுங்கள். இந்த பாடலை ஜெபமாக நம்ம ஏறெடுக்கலாம். இயேசு அன்புடனே ஆதரிப்பார் உன்னை, நம்பிடுவாய் வாக்குகளே, துன்பங்கள் யாவும் நீக்கிடுவார். நம்பிடுவாய் வாக்குகளே, துன்பங்கள் யாவும் நீக்கிடுவார். காலங்காதே என்றும் தீகையாதே, கல்வாரி சிலுவை நோக்கிடுவார். காயங்கள் யாவும் உனக்காக கனிவுடனே அவர் ஏற்றனரே. காயங்கள் யாவும் உனக்காக கனிவுடனே அவர் ஏற்றனரே. இயேசு அன்புடனே ஆதரிப்பார் உன்னை, நம்பிடுவாய் வாக்குகளே, துன்பங்கள் யாவும் நீக்கிடுவார். கர்த்தரை நம்பி நீ வந்திடுவாய், கருத்தாய் அவரை தேடிடுவாய். நாள் ஜெப தூபம் ஏறெடுத்து நல்லவர் இயேசுவை நோக்கி பார். நாள் ஜெப தூபம் ஏறெடுத்து நல்லவர் இயேசுவை நோக்கி பார். இயேசு அன்புடனே ஆதரிப்பார் உன்னை, நம்பிடுவாய் வாக்குகளே, துன்பங்கள் யாவும் நீக்கிடுவார். நாசியில் சுவாசம் உள்ள மாந்தரே, நம்பியே நீயும் சோர்ந்திடாதே. வாக்கு மாறாத இயேசுவையே வாஞ்சையுடனே நீ தேடிடுவாய். வாக்கு மாறாத இயேசுவையே வாஞ்சையுடனே நீ தேடிடுவாய். இயேசு அன்புடனே ஆதரிப்பார் உன்னை, நம்பிடுவாய் வாக்குகளே, துன்பங்கள் யாவும் நீக்கிடுவாய். நம்பிடுவாய் வாக்குகளே, துன்பங்கள் யாவும் நீக்கிடுவார். ஆம் ஆண்டவரே, இந்த கால வேளையிலே எங்களோடு கூட நீர் பேசினதற்காக நன்றி செலுத்துகின்றோம். எங்களுடைய வாழ்க்கையிலே நீர் கொடுத்திருக்கும் அழைப்புகளுக்காக நன்றி செலுத்துகின்றோம். இந்த பாவ உலகத்திலிருந்து பிரித்தெடுக்கப்பட்டவர்களாக வாழும்படியாக நீர் எங்களை அழைத்திருக்கிறீர் ஆண்டவரே. முற்றிலும் முழுவதுமாக உமக்கு சமர்ப்பிக்கும்படியாக நீர் எங்களை அழைத்திருக்கிறீர் ஆண்டவரே. இந்த அழைப்பின் பாதையிலே அநேக தியாகங்களை நாங்கள் செய்யும்படியாகவும் நீர் எங்களை அழைத்து இருக்கிறீர் ஆண்டவரே. மிக முக்கியமாக உமக்கு சேவை செய்யும்படியாக நீர் எங்களை அழைத்திருக்கிறீர். இந்த அழைப்பிலே நாங்கள் உண்மையுடன் நிற்க ஆண்டவரே, கீழ்ப்படிந்தவர்களாக
வாழ ஆண்டவரே, புதிதாக்கப்பட ஆண்டவரே தேவன் கிருபை செய்துள்ளும்படியாக நாங்கள் ஜெபிக்கின்றோம் சுவாமி. முற்றிலும் முழுவதும் நாங்கள் சிந்திக்க, கீழ்ப்படிய, உம்முடைய அழைப்பை பெற்றவர்களாக, ஏற்றுக்கொண்டவர்களாக வாழ தேவன் உதவி செய்துள்ளோம். கருவிகளாக உம்முடைய கரங்களில் எங்களை நாங்கள் அர்ப்பணிக்கின்றோம் சுவாமி. உம்முடைய சித்தத்தை மற்றும் எங்களுடைய வாழ்க்கையிலே நிறைவேற்றும். இயேசுவின் மூலம் ஜெபத்தை ஏற்றுக்கொள்ளும் பிதாவே, ஆமென், ஆமென். எல்லா புத்திக்கு மேலான தெய்வ சமாதானங்களோடு இருந்து நீங்கள் தேவனையும் அவருடைய குமாரனாகிய நாதர் இயேசு கிறிஸ்துவையும் பற்றிய அறிவிலும் அன்பிலும் நிலைத்திருக்கும்படி உங்கள் இருதயத்தையும் சிந்தையும் காக்க கடவுது. பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியுமாகிய சர்வ வல்லமை பொருந்திய தேவனுடைய ஆசீர்வாதங்களோடு இருந்து எப்பொழுதும் உங்களுடைய நிலைத்திருக்க கடவுது. ஆமென். கர்த்தர் உங்களோடு கூட இருப்பாராக, அவர் மோடும் இருப்பாராக. சமாதானத்துடன் சென்று அன்புடனே ஆண்டவரை நாம் சேவிப்போமாக, கிறிஸ்துவின் நாமத்தினாலே. ஆமென். கர்த்தர் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. God bless all of you.